Hi guys and welcome back to DIY தமிழ். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம Maano AU100 lavalier மைக்ரோஃபோனை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா AU100ங்கிற மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து எந்தெந்த டிவைசஸில் வந்து நம்ம மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணலாங்கிறது கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா AU100ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது. இது வந்து ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் மைக்ரோஃபோன் வந்து இதுக்கு நம்ம பேட்டரி அடிஷ்னலாக போடுற மாதிரி இருக்கும். அண்ட் Maano AU100 மைக்ரோஃபோனில் வந்து அடிஷ்னலாக ஒரு பேட்டரி கொடுப்பாங்க. ஆனால் Boya BYM1 வந்து அடிஷ்னல் மைக்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அடிஷ்னல் பேட்டரிஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேக்கேஜ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த 3.5mm ஜாக்லேருந்து 6.5mm கன்வெர்ட்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆம்பிளிஃபயர் எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மொத்தம் அந்த மைக்கோட லென்த், வயர் லென்த் பார்த்தீங்கன்னா 20 feet கிட்ட வரும். ரொம்பவே அதிகம்தான். நல்லா அவுட்டோர்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும் மைக்ரோஃபோனை. ஸோ மைக்கை ஓரமாக வச்சுட்டு நம்ம பாக்ஸ்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கடுத்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா Maano பிராண்டிங் போட்ட ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு அடிஷ்னலாக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பின்னு போட்டிருக்கு, ப்ளஸ் QR கோட் இருக்குது. ஹெல்ப்னு நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடியெலாம் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்லாம். ஸோ அந்த பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக மைக் மேலே கவர் பண்ணுற ஃபோமும் அடிஷ்னலாக ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ Boya BYM1 மைக்கில் வந்து அடிஷ்னலாக எதுவுமே தரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற ஒரு கிளிப்பு, ஒரு ஃபோமு, ஒரு பேட்டரி தான் இருக்கும். ஸோ Maano AU100ல் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக 100 செட் ஆஃப் திங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸும் Boya BYM1ஓட ப்ரைஸும் ஒரு 100 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மைக்கை பார்க்கலாம். மைக்கை பார்த்தீங்கன்னா 6.5mm கன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டர் ரோலில் தான் நம்ம வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சுவிட்சும் கொடுத்துருப்பாங்க. சுவிட்ச் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கேமரா பிசியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆஃப் பண்ணோம்னா நமக்கு ஆடியோ நல்லா கிளியராக இருக்காது. இதே ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆஃப் மோடில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பவுச்லேயுமே ஒரு அடிஷ்னலாக ஃபோம் இருந்துச்சு. போக அந்த மைக் கூடயுமே ஒரு ஃபோமும் ஒரு பேட்டரியும் இருக்குது. ஒரு பேட்டரி ஆல்ரெடி உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதான் 3.5mm to 6.5mm கன்வெர்ட்டர். கேமராவில் தான் மாட்டணும்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிலிண்டர் கோல்குள்ளே தான் பேட்டரி இன்சர்ட் பண்ணணும். வெளியே ஒரு பேட்டரி இருக்குது. அடிஷ்னலாக இதுலேயுமே ஒரு பேட்டரி உள்ள ஃபிக்ஸ் பண்ணியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த சுவிட்சு ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இதே கேமரா இல்லை பிசி இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும், நீங்கள் இந்த பார்க்குற இந்த வீடியோவோட வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாமே இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் ஓவர் தான். குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். இதைக்கு நான் மெதுவாக தான் பேசுகிறேன், ரொம்ப லவுடாக பேசுகிறேன். அண்ட் ஆல்சோ Boya BYM1 மைக்ரோஃபோனோட கம்பேர் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். ரெண்டு மைக்கோடையுமே நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு 50 ஒரு 80 rupees to 100 நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் Maano AU100 வாங்கிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக திங்ஸ் ஆக்சரிஸ் கிடைக்கும். இல்லை நான் வெளியே வாங்கிக்கிடுவேன் பேட்டரி எல்லாமே நீங்கள் தான் Boya BYM1 நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.